ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னுடைய வீடியோ கண்டென்ட்டு பிரியாணி அளவும் செய்முறையும் விட ஃபிசிக்கலான வேலை, இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். இந்த வீடியோவில் ஜபார்பாய் அண்ணன் ஸ்டைலில் குஸ்கா பிரியாணின்னு சொல்லியிருக்கேன். ஜபார்பாய் அண்ணன் பிரியாணிக்கு ஒரு வைப்புன்னு சொல்லலாம். அவருடைய வீடியோக்கள் பார்த்து தான் பிரியாணி அதிகமாக செய்ய ஆரம்பித்தாங்க. நானும் அதில் ஒருவன். அண்ணனுடைய சேனல் ஃபுட் ஏரியா தமிழ் ஹேக் பண்ணி டெலீட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த சேனல் ரெக்கவர் பண்ணி திரும்பவும் நிறைய மாஸ்டர்களை உருவாக்க என்னுடைய ஆசை. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக காலமும் நேரமும் கடவுளுடைய அருள் இருந்தால் நான் ஜபார்பாய் அண்ணனுடன் சேர்ந்து அவருடைய தற்போதைய அந்த அனுபவங்களையும் செய்முறையும் போடணும் ஆசை. அது நடந்தால் கண்டிப்பாக என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் செய்வேன். நான் எப்போதும் உங்களுக்காக உங்கள் நண்பன் குட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி ஜபார்பாய் அண்ணன் செய்முறையில் குஸ்கா பிரியாணி சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். முன்னாடி ஒரு வட்டா எடுத்து அதில் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே பிரியாணி செய்வதற்கு தேவையான எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா மல்லித்தழை, தனி மிளகாய் தூள் எல்லாமே ஒன்றா சேர்த்து அடுப்பு பற்ற வச்சு எடுத்து வச்சு செய்வார். இந்த மாதிரி முன்னாடியே சேர்த்து நம்ம செய்யும் போது எதையும் மறக்கவும் மாட்டோம். சரியாக சூப்பராக செய்வோம். நான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக வீடியோ போடுகிறேன். ஒவ்வொரு பொருளும் வதக்கும் போதும் அதோடைய தன்மையும் பதமும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் தனித்தனியாக சொல்கிறேன். இப்போது இன்னைக்கு இந்த பிரியாணி 24 கேரட் அரிசி 2 இயர் டபுள் வேர்ல்டு 30 கேஜி சிப்பத்தில் நம்ம செய்ய போகிறோம். இந்த 30 கேஜி 2 இயர் வேர்ல்டு எடுத்து செஞ்சிங்கன்னா நல்ல உதிரி கிடைக்கும், உபிரி கிடைக்கும். பிரியாணி நல்ல சுவையாக இருக்கும். முன்னாடி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அரிசியை கொட்டி அளந்து எடுத்து வச்சுக்கணும். வளர்ந்து வரும் மாஸ்டர்கள், நீங்கள் அரிசியை அளக்குறீங்கன்னா ஒரு அடையாளம் வச்சுக்கிங்க. அந்த பாத்திரத்துக்கு அரிசியை சரியாக முழுவதும் வர மாதிரி அளந்துக்குங்க. நான் கொட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு சால்ட் உப்பு பாக்கெட் வந்துச்சு. ஒருவேளை இந்த 24 கேரட் அரிசியில் ஃப்ரீயாக தராங்கன்னா பார்த்தா அப்படி இல்லை. மல்லிகை கடைக்காரு இடம் இல்லைன்னு சொல்லி நம்ம 15 கிலோ அரிசி வாங்குறதுக்குள்ளே போட்டிருக்காரு. ஆனால் தை மாதம் வந்தாலே 24 கேரட் அரிசி முதலாளி ஒரு சிப்பத்திலும் நல்ல ஸ்ட்ராங்கான கரண்டி, அன்னவட்டி, சளிக்கரண்டி, தோசை திலிப்பின்னு தருவாங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அந்த கரண்டியில் 24 கேரட்னு சொல்லி நேம் போட்டிருக்கும். சரி வாங்க, அரிசியை முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு 3 முறை வடிகட்டி ஊற வைக்கணும். இந்த மாதிரி கொழகொழப்பாக கஞ்சித்தன்மை போல் இல்லாமல் அரிசியை நல்லா அலசி வடிகட்டி ஊற வச்சுருங்க. இப்போது நல்ல ஒரு கம்பி அடுப்பு எடுத்து ஸ்ட்ராங்கான இடத்துல வச்சு சவுக்க விறகு அடுக்கிறோம். இங்கே ஜபார்பாய் அண்ணன் ஒரு டிப்ஸு கொடுத்தாரு. அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு அந்த சவுக்க தோலிலே உரித்து அதை அப்படியே நடுவில் வச்சு ஒரு கல்புரை வச்சு கொளுத்தினாலே ஈஸியாக அடுப்பு பிடிச்சிடும்னு சொல்லியிருக்காரு. நான் சவுக்கு விறகு வந்தாலே அண்ணன் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வரும். பிரியாணிக்கு சவுக்க விறகுன்னு கேட்டு வாங்கி செய்யும் போது நல்ல ஒரு அனல் பக்குவம் கிடைக்கும். இந்த புகை வாசனை சொல்கிறாங்களே அதுவும் இருக்காது. அதே போல் குறித்த நேரத்தில் நம்ம செஞ்சு முடிக்க முடியும். அப்புறம் இந்த அனல் பதத்தை குறைக்கவும் ஏற்றவும் ஈஸியாக இருக்கும் சவுக்க விறகு. இப்போது எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா, வெங்காயம், புதினா மல்லித்தழை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் நல்லா வதக்கி பாருங்கள். அப்படியே பொன்னிறமாக இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கினா தான் பிரியாணி நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும் சொல்லி ஜபார்பாய் அண்ணன் சொல்லியிருப்பார். இந்த ஒரு அனுபவமும் செய்முறையும் அண்ணன் வீடியோ பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு காலத்தில் வளர்ந்து ஒரு மாஸ்டராக கற்றுக்கும் போது அந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறமாக வந்த உடனே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, சாந்து இப்போ தாங்க ஜபார்பாய் அண்ணன் செய்முறையில் குஸ்கா பிரியாணின்னு சொல்லியிருக்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அண்ணன் ஒரு 10 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு சொல்லியிருப்பார். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும் போது நல்ல ஒரு குவாலிட்டியான அரிசி, அதாவது பிரியாணி ரக அரிசி, அது கூட சமமாகவோ கூடுதலாகவோ கறி சேர்த்தால் மட்டும்தான் பிரியாணி அதிக சுவையும் வாசனையும் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி குஸ்கா பிரியாணி நிறைய கிராமத்தில், டவுன் புறத்தில் இந்த மாதிரி குஸ்கா பிரியாணி செஞ்சு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்யும் போது கறியை கூடுதலாக சேர்த்தால்தான் இஞ்சி கூடுதலாக சேர்க்கணும். கறியை குறைவாக சேர்த்தால் பூண்டு அதிகமாகவும்
அதுக்கு குறைவான அளவுக்கு இஞ்சி சேர்த்தா பிரியாணி வாசனையும் சுவையும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். நல்ல குவாலிட்டியான பிரியாணி ரக அரிசியில் சமமாக கூடுதலாக கறி சேர்த்து செய்தால் மட்டும்தான் பிரியாணியோட சுவை அதிகமாக கிடைக்கும். இதை தான் ஜபார் பாய் அண்ணன் சொல்லியிருக்காரு. இதை தான் பெரிய பெரிய ஜாம்பவான் மாஸ்டர்களும் செய்கிறாங்க. நான் ஏன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இதை தான் எடுத்து சொல்ல வந்திருக்கேன். அவங்க ஃபஸ்ட்டில் செய்யும் போது நிறைய பயம் இருக்கும், நிறைய மாற்றங்கள், அதிக தவறுகள் செய்வார்கள். அதையெல்லாம் சரி செஞ்சு அவர்கள் முழுமையான பிரியாணியை கற்றுக்கிட்டா அவங்க எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதனால்தான் என் வார்த்தைக்கு வார்த்தை வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என் வீடியோ. அந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளி, தயிர், அளவான உப்பு சேர்த்து அப்படியே வதக்கி அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். எந்த பாத்திரத்தில் அளந்தோமோ அதுக்கு 1க்கு 1.5 குஸ்கா பிரியாணி செய்யும் போது நீங்கள் பயப்படாமல் இந்த 24 கேரட் அரிசிக்கு தண்ணி வைங்க. இதுவே குஸ்கா பிரியாணி இல்லாமல் 15 கிலோ கறி 15 கிலோ அரிசி சேர்க்குற மாதிரி இருந்தால் 1க்கு 1.5 அளவு தண்ணியில் ஒரு 1/4 பாத்திரம் தண்ணி குறைச்சி வைக்கணும். என் சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அப்படியே எண்ணெய் மேலே அப்படி தெரிகிற மாதிரி அந்த மசாலா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துடணும். இந்த 15 கிலோ அரிசிக்கு நான் 10 கிலோ கறி சேர்த்துக்கிட்டேன். 10 கிலோ கறி சேர்த்தாலே இதுவே நான் குஸ்கா பிரியாணின்னு சொல்கிறேன். அப்போனா பிரியாணி நல்லா புரிஞ்சுக்கிங்க. அரிசிக்கு சமமாக கறி சேர்த்து செய்யணும், இல்லை அரிசிக்கு கூடுதலாக கறி சேர்த்து செய்யணும். அப்போ தான் அந்த கறியோட எசன்ஸு, அந்த சாரம் இறங்கி பிரியாணி அதிக சுவை கிடைக்கிறது. இப்போது அனலை நடுமையமாக வச்சு அனலை எல்லா பக்கமும் ஒரே கொதிநிலையாக விட்டு அந்த அரிசியும் தண்ணியும் கொதிச்சு நீரை இழுக்கும்போது அப்படியே நமக்கு ட்ரையாக சாப்பாடு ஆகும். அந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விறகை எடுக்கணும். அப்படியே அந்த அனல் பதத்தை சரிப்படுத்தணும். அப்போ தான் தீச்சலே இல்லாமல் பிரியாணி நமக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி செய்முறையில் என்னுடைய சேனல் பிரியாணி வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது நம்ம ஸ்டைல், இந்த ஸ்மோக் தம் பிரியாணின்னு சொல்வேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் பிரியாணி நடுவில் வச்சு அதில் ஒரு 1/2 லிட்டர் நெய் அப்படியே ஊற்றி இதில் ஒரு 1/4 கிலோ முந்திரி பருப்பை உள்ளே போட்டு அப்படியே நெய்யும் முந்திரி பருப்பும் கலக்கி விட்டு தட்டு போட்டு மூடி கந்தள்ளி மேலே போட்டு தம் போட்டு பிரித்து எடுத்தால் அந்த நெய்யில் முந்திரி பருப்பு பொரிஞ்சு அதோடைய வாசனை அப்படியே பிரியாணி முழுவதும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த முந்திரி பருப்பு நெய்யில் பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பிரியாணி கூட சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும். முந்திரி நெய்யில் பொரிச்சாலே முந்திரி சாப்பிடும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இப்போது 1/2 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. தம் தட்டை எடுத்து அப்படி கரண்டியை திருப்பி அந்த நெய்யும் முந்திரி பருப்பும் குலுக்கி பிரியாணி மேலே அப்படியே ஊற்றிட்டு சாதத்தை உடைச்சி காட்டுறேன் பாருங்களேன். உண்மையாக வளர்ந்து வரும் மாஸ்டர், நீங்கள் 24 கேரட் அரிசியில் செஞ்சும் போது உங்களுக்கு அந்த ஆர்வம், அந்த பயம், சாப்பாடு உதிரித்தன்மை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த அரிசியில் செஞ்சாலுமே பிரியாணி பயம் இல்லாமல் செய்வீங்க, நம்பிக்கையாக செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டாவை பாருங்களேன். வட்டாக்கு நடுவில் பிரியாணியோட அளவு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் தான் சாதம் உடையாமல் நல்ல ஒரு உதிரித்தன்மை கிடைக்கும். பிரியாணி செய்வதற்கு A to Z, அதாவது நம்ம ஒரு கம்பி அடுப்பு வைக்கிறதுலேருந்து கந்து அள்ளி மேலே போட்டு தம் போடுற வரைக்கும் ஒவ்வொரு பொருளுடைய அந்த பதம், அந்த பக்குவம் இருக்குது. அதுதான் பிரியாணியை முழுமையாக உருவாக்கும். அதுதான் பிசிக்கலான வேலை அப்படி நான் சொல்ல வரேன். வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக ஜபார் பாய் அண்ணனை நான் எப்போதும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருடைய வீடியோ பார்த்து தான் வடி பிரியாணியுடைய ஆசை செய்யணும்னு சொல்லி எனக்கு வந்துச்சு. அண்ணனு வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். இருந்தாலும் நான் கற்றுக்கும் போது அந்த ஃபிசிக்கலான வேலைகள் ரொம்ப முக்கியம் எனக்கு புரிஞ்சிச்சு. அதை தான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கேன். அண்ணன் பேர் சக்திவேல் மாஸ்டர். எடுத்து முத சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த வீட்டு செல்லை குழந்தைக்கு பிறந்த நாள். 2வது குழந்தைக்கு, முதல் குழந்தைக்கு நான் தான் பிரியாணி செஞ்சேன். நீயே வந்து செய்யப்பான்னு சொல்லி 3 வருஷம் கழித்து எனக்கே அந்த ஆர்டர் கொடுத்தாங்க. நல்லபடியாக செஞ்சு கொடுத்தேன். அந்த செல்லை குழந்தைக்கு கேக்கு வெட்டிட்டு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க என்னுடைய இன்னொரு நிகழ்ச்சியில் சாப்பிட்ருந்தாங்க, நல்லா இருந்து சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் கடைசியாக என்னை ரொம்ப மனசார வாழ்த்துனாங்க. அதுவும் வீடியோவில் இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கள்.
அங்கே இருக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு அவனை வட்டாவில் பிரியாணி அடிக்கும் போது என்கிட்ட வந்து அண்ணா பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து எல்லாமே கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல கரெக்டான காரம், பிரியாணி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த பாப்பாவுக்கு இப்போ தான் 3 வயசு ஆகுது. இவங்களுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே தான் நான் செஞ்சுருந்தேன். இப்போ இவங்களோட தங்கச்சி 2வது பர்த்டேவுக்கும் நான் தான் செஞ்சுருக்கேன். அந்த குழந்தையுடைய பர்த்லேருந்து எடுத்த ஃபோட்டோவெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்பா ஒரு பாய் சொல்லிவிட்டு, இந்த அண்ணன் அக்கா தான் இந்த நிகழ்ச்சிக்காரங்க, இவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். 3 வருடம் ஆன பிறகும் என்னையே அழைத்து நீ செய்யின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க பசங்களோட என் பிரியாணி சூப்பர், நீங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு இன்னமும் நல்ல மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. ஒரு நிகழ்ச்சியிலையும் இவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கும் போது எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. சந்தோஷமாக இருங்க, சொர்க்கத்துக்கு மேலே இருக்கும். ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. குட்டி ஓ சமையல் சூப்பர், சமையல் சூப்பர் 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 சூப்பர். இந்த வீடியோவில் அனைத்து அளவுகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தெளிவாக கொடுக்குறேன். என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக பெரிய பெரிய ஜாம்பவான் மாஸ்டர்களை சந்தித்து வருகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.